என்ன ஏலியன்ஸும் நம்ம கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? இது உங்களால் நம்ப முடியாமல் இருக்கலாம். இதை பற்றி கிடைச்ச ரீசெண்ட் அப்டேட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட கவர்மெண்ட் யூஎஃப்ஓ கிளிப்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் ஏதோ ஸ்கையில் வித்தியாசமான ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது யூஎஃப்ஓ மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் போகிறதா கண்டு அதில் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பென்டகன் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் 200க்கும் மேலே கிளிப்ஸ், வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாமே யூஎஃப்ஓ அப்புறம் ஏலியன் சம்மந்தமாக தான் இருக்குது. ஆனால் இதை இன்னுமே ஏலியன்ஸ்னு ப்ரூவ் பண்ணலை. ஆனால் இதெல்லாமே விளக்கப்பட முடியாத ஒன்றா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஜூபிட்டர் அப்படின்ற கோளில் கடல் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அங்கே உயிரினங்கள், வேற்றுக்கிரக உயிரினங்கள் இருக்கதா நம்பப்படுது. ஆனால் இது இன்னுமே ப்ரூவ் பண்ண முடியலை. இப்போ நம்ம யூனிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா 1 ட்ரில்லியன் கேலக்சிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இருக்க இந்த பால்வெளி திரள்ல மட்டும் 100 தொடக்கம் 200 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு பெரிய இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஏலியன் இருக்கலாம் அப்படின்னு நம்புறாங்க. சில தியரிஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன்ஸ் நம்ம பூமியில தான் இருக்காங்க, அதுவும் நம்ம மனிதர்களாக கலந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்லாம முன்ன காலத்துல கட்டப்பட்ட ஏன்சியன்ட் பிரமிட்ஸ் அப்புறம் கோவில்கள் அதெல்லாமே ஏலியன்ஸோட ஹெல்ப்போட தான் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதோட இப்போ கிடைச்சிருக்க ரீசெண்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ ஏலியன் இல்லைன்னு முழுசா ப்ரூவ் பண்ண இயலாது, இருக்குன்னு முழுசா ப்ரூவ் பண்ண இயலாது. ஸோ இதுவும் ஒரு மிஸ்ட்ரியா தான் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு. நீங்க ஏலியன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வீடியோ என்ன கண்டென்ட் பத்தி வேணும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.